Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. முத்தமிழறிஞர் திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மேடைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று நேரத்துக்கு முன்னதாக வருகை தந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரங்கள் என்ன வழங்கலாம்? வணக்கம். திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிரம்மாண்டமான வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு லட்சக்கணக்கானோர் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நிலையில இந்த நிகழ்வு தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. முன்னதாகவே அந்த பகுதிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்து நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசினையும் கூட வழங்கி இருந்தார். அந்த வகையில் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அந்த பகுதிக்கு வருகை தந்து இருக்கிறார். அந்த நிகழ்ச்சி நடைபெற இடத்திற்கு முன்பாக வருகை தந்த முதலமைச்சர் அவர்கள் திறந்த வெளி வாகனத்தில் இருந்து தொண்டர்களை பார்த்து உற்சாகமாக கைகளை அசைத்து வந்த ஒரு சூழ்நிலையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவரை நோக்கி கையசைத்து அவருக்கு ஆரவாரம் எழுப்பி அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்திருந்தார்கள். அந்த வரவேற்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த மேடைக்கு வருகை தந்து இருக்கிறார். அந்த மேடைக்கு முதலமைச்சர் வந்த உடனேயே அவருக்கு முக்கிய நிர்வாகிகள், துணை முதலமைச்சர் என அனைவரும் அவருக்கு எழுந்து நின்று வரவேற்பு கொடுத்த ஒரு நிலையில தற்பொழுது அந்த நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தற்பொழுது வரவேற்பு உரையை தொடங்கி இருக்கிறார். அதற்கு பிறகாக துணை முதலமைச்சர் என அனைவரும் தங்களுடைய சிறப்புரையை நிகழ்த்த இருக்கிறார்கள். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாகவே திமுக என்றாலே நமக்கு தெரியும், பெரியார், அண்ணா, கலைஞரை பெரியார், அண்ணாவை நீக்கிவிட்டால் திமுக முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அவர்களினுடைய வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் காணொளிகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது. அதே போல இளைஞர்கள் அவர்களினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், திமுகவில் அவர்களினுடைய பங்களிப்பு என்ன, தமிழ்நாட்டில் அவர்களினுடைய பங்களிப்பு என்ன என்பது என்ற வகையில் அந்த காணொலியானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது முதலமைச்சரும் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மேடைக்கு வருகை தந்துவிட்டார். தற்பொழுது வரவேற்பு உரையும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. எனவே பிரம்மாண்டமான அளவில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.